Good evening, praise Lord. Welcome to this video. இந்த புத்தாண்டில் நான் இந்த சிறு சாட்சியை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்முடைய குடும்பத்தில் பலருக்கு இந்த மிரர் ஆன் த வால் அந்த மாதிரியான ஒரு போட்டி இருக்க மாதிரி தெரியுது. நம்மளோட அவங்க நல்லா வந்துடுவாங்களோ, மெஜாரிட்டியாக பழிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் அல்லது சந்தேகம் பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் அப்படி இருக்குது. அதனால் ஒன்று நம்ம பிள்ளைங்க தான் வாழணும், மற்றவங்க வாழக்கூடாது அப்படி ஒரு சிந்தனை வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் எப்போவுமே நம்ம இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். இல்லைன்னா நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக மாறிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் நம்ம நல்ல வெற்றியாளராக நம்ம இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளவோ, என்னுடைய பேச்சு வரங்கள் அதெல்லாம் பயன்படுத்தவோ, என்னுடைய நாலேஜை விருத்தி பண்ணிக்கொள்ளவோ எனக்கு வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னாக்கா மிகுந்த மன உளைச்சல், மிகுந்த மனநோவை ஏற்படுத்தினா இவங்க ஒன்று மறிச்சிடுவாங்க, இல்லை தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு எனக்கும் என்னுடைய மகளுக்கும் சேர்த்து இந்த சோதனை இருந்தது. ஒரு யங் ஏஜில் அது மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். பட் கர்த்தர் பெரிதான கிருபையினால் எங்களுடைய கல்லூரியில் டெக்யூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்தது. அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸு நடக்கும். அதில் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி கொள்ளவும், நல்லா பேச, மேடை பேச்சு அந்த மாதிரியான வாய்ப்புகள், ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள், புதிதாக டெக்னாலஜியை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், அது மாதிரி நல்ல சாப்பாடு, அது மாதிரிலாம் அதில் அந்த ப்ரோக்ராமில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் தான் எனக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஹெல்த்தும் மோசமாக எனக்கு இருந்தது. கர்த்தர் எனக்கு அதில் எல்லாம் விடுதலையாக்கி இன்றைக்கி நான் இந்த புடவை வாங்கி ஒரு மாதம் ஆகுது. இன்றைக்கி தான் நான் அதை அணிந்து கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம சந்தோஷமாக இதுமாரி சந்தோஷமாக ஒரு பட்டு ஆடைகளை நம்ம அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினச்சி பெரிய அளவில் நமக்கு செய்வினைன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஏதோ வைத்திருக்கிறாங்க. பட் கர்த்தர் என்ன எல்லாத்துலேருந்தும் விடுதலையாக்கி இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாகவும் பயன்படுத்தி வராரு. நிறைய பேருக்கு அதுமாரி சந்தேகங்கள் இருக்குது. நம்மளுடைய டைம் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் காணப்படுது. அதனால் அகாலத்தில் 2 o'clock நைட்டில் எல்லாம் ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறது, அது மாதிரிலாம் இந்த ஊரில் நடக்குது. ஸோ கர்த்தர் அதிலெல்லாம் என்னை தப்புவிச்சு சாட்சியாக என்னை நிறுத்தியிருக்காரு. பலருக்கும் பயனுள்ள விதத்தில் நான் இதை சாட்சியாக சொல்லும்படியாக என்னை வச்சுருக்காரு. அதாவது ஒரு லேர்ன் மோடில் தான் நான் நானே வச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் டிவி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் மறைவாக அவங்களே பார்க்கறது நம்ம பார்க்கலாம். அதை நரம்பு இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசுன்ற மாதிரி நிறைய பேர் கற்றுக்கொள்ளுகிறவங்களை போல் நம்ம டிவியை பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு சோதனை, சத்ருவினுடைய சோதனையில் ஆட்படுறவங்களா நம்ம இருந்தால் அது நல்ல பயன் இருக்காது.
நம்முடைய குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கிற சமாதானம், அதில் வந்து நம்ம கவனத்தை செலுத்தி நம்முடைய நேரங்களை சரியானபடி மேலாண்மை செய்யறது தான் வந்து சரியான கல்வி கற்றோருடைய முழுமை பெற்ற ஒரு அனுபவமாக இருக்க முடியும். இந்த சாட்சியாக நான் இந்த புத்தாண்டில் சொல்ல விரும்புகிறேன்.